பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை, இங்கே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் SKM குமார் அவர்களை, பகுதி கழக செயலாளர் BST விசு அவர்களே, மற்றும் வட்ட செயலாளர் அன்புக்கினிய தம்பி ஜஸ்டின் அவர்களே, மற்றும் ஏனைய பேர் விடுபட்டிருந்தாலும் மன்னிக்க வேண்டும். பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநில வழக்கறிஞர் பிரிவாளன் அறிவாளர்கள் ஐயா அவர்களே, மற்றும் ஏனைய நிர்வாகிகளே, அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தேர்தல் பணி மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும். ஐயா தேர்தல் பொதுக்குழு வேளாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ச்சனா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அவருக்காக எந்த நேரமும் நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நான் கிட்டத்தட்ட அண்ணன் JCG பிரபாகரன் அவர்களுக்கு போன இதே மாதம் தான் 24/3 அந்த பகுதியில் எலெக்ஷன் முதல் நாள் 24ஆம் தேதி தொடங்கணும். அதாவது அண்ணன் இப்போ சொன்னாங்க, வாசுடைய பகுதியில் உள்ள வராதுன்னு சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் தான் தொடங்கணும். ஜாயிண்ட் ஆஃபீஸில் முதல் தேர்தல் தொடங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டாங்க. அதாவது ரெட்டலை சட்டத்தில் கேட்கலையே. அதே போல் அதற்கு முன்னாடி இவர்கள் சொல்ல தேவையில்லை. தேர்தல் வியூகம் வழங்குறதுல நம்பர் 1 அண்ணன் ஆதவ அர்ச்சனா அவர்கள். அதனால் அவங்க எல்லாமே கரெக்டாக வாங்கி வச்சிருவாங்க. நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தேர்தலில் உழைக்கிற வேலை மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஒவ்வொருத்தருடைய வீட்டுகளையும் சென்று சரியான முறையில் வாக்கு சேகரிக்கின்ற வேலையை நம்ம செம்மையா செய்தால் போதும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பாதுகாவலாக நம்மளுடைய வழக்கறிஞர் அணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா நம்ம கூட இருப்பாங்க. நம்ம யாருமே எதிராளியாக இருக்கிறவங்க பேசினாங்களும் கூட நம்ம அவங்கள்ட்ட தவறாக எதுவும் நடந்து கொள்ள வேண்டாம். அவங்கள்ட்ட வன்மம் கொள்ள வேண்டாம். அவங்க எது பேசினாலும் வாங்கி கொள்வோம். பிறகு கவனிப்போம். வெற்றி பெற்றவுடன் நாம் யார் என்று காட்டலாம். அதுவரை நமக்கு பொறுமையாக இருந்து அண்ணன் விசில் சின்னத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு அளித்த அத்தனை நல்வுள்ளவர்களுக்கு நன்றி.